நண்பர்களே, ஒரு ஸ்டாக் வாங்கும் முன் பலர் பிரைஸ் மட்டும் பார்க்கறாங்க. ஆனா ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பார்க்கறாங்க தெரியுமா? ப்ரமோட்டர் ஹோல்டிங். கம்பெனி ஓனர்களே அந்த கம்பெனி ஷேர்ஸ் எவ்வளவு வைத்திருக்காங்க, அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்று சிம்பிள் தமிழ்ல புரிஞ்சுக்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங்னா ஒரு கம்பெனியை ஆரம்பித்தவர்கள், ஃபவுண்டர்ஸ், ஓனர்ஸ் அல்லது கண்ட்ரோலிங் குரூப் வைத்திருக்கும் ஷேர் பெர்சன்டேஜ். சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனில டோட்டல் 100 ஷேர்ஸ் இருக்கு. அதில் ப்ரொமோட்டர் ஃபேமிலி 55 ஷேர்ஸ் வைத்திருந்தா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 55%. அதாவது அந்த கம்பெனி மேல் ப்ரொமோட்டருக்கு ஸ்ட்ராங் கண்ட்ரோல் இருக்கு. ஜெனரலி ஹை ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்ல சிக்னலாக இருக்கலாம். ஏன்? ப்ரமோட்டர் கிட்ட அதிக ஷேர்ஸ் இருந்தா அவர்களுக்கும் கம்பெனி growthல டைரக்ட் பெனிஃபிட் இருக்கும். கம்பெனி நன்றாக grow ஆனால் அவர்களோட வெல்த் கூட grow ஆகும். அதனால் இன்வெஸ்டர்ஸ் இதை கான்ஃபிடன்ஸ் சிக்னல் மாதிரி பார்க்கலாம். ஆனா நண்பர்களே, ஹை ப்ரமோட்டர் ஹோல்டிங் மட்டும் பார்த்து பிளைண்டா பை பண்ணக்கூடாது. லோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் கெட்டதா? லோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் எப்போதும் பேட்னு சொல்ல முடியாது. சில லார்ஜ் கம்பெனிஸ்ல ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் குறைவாக இருந்தாலும் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராங் பிசினஸ், குட் கவர்னன்ஸ் இருக்கலாம். ஆனா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தொடர்ந்து குறைந்துகிட்டே இருந்தா இன்வெஸ்டர்ஸ் காஷியஸா இருக்கணும். ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் தங்களோட ஸ்டேக்கை செல் பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு செக் பண்ணணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கும்போது இந்த 4 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். 1. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீசிங்கா? குவார்டர் பை குவார்டர் குறைந்தால் ரீசன் செக் பண்ணுங்க. 2. Promoter shares pledged. Promoter தன் ஷேர்ஸ் லோன்காக pledge பண்ணியிருந்தா ரிஸ்க் அதிகம். 3. Very low promoter holding. Control weak ஆக இருக்கலாம். 4. High promoter holding plus poor results. ஹோல்டிங் அதிகம்னு மட்டும் கம்பெனி நல்லதா ஆகாது. ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கோடன் சேர்த்து இதையும் பாருங்க. Profit growth, debt level, sales growth, cash flow, promoter pledge percentage, valuation, management quality. Fundamental analysisனா ஒரு நம்பர் மட்டும் பார்க்கறது கிடையாது, full picture பார்க்கணும். நண்பர்களே, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஒரு கம்பெனி மேல் ஓனர் கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையா என்பதை புரிஞ்சிக்க உதவும். ஹை ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்ல சிக்னல் ஆகலாம். லோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் எப்போதும் பேட் இல்ல, ஆனா டிக்ரீசிங் ஹோல்டிங் மற்றும் பிளெட்ஜ்டு ஷேர்ஸ் இருந்தா கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும். இன்வெஸ்ட் பண்ணும் முன் உங்களோட ரீசர்ச் கண்டிப்பா பண்ணுங்க. இந்த மாதிரி சிம்பிள் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் வீடியோஸ் வேண்டும்னா கீழே உள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே உங்கள் நம்ம போர்ட்ஃபோலியோஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.